கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போரில் அமெரிக்கா ஈரானுக்குள்ளாக நுழைந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்துள்ளார்கள். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த காரியம் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் நரகமாகும் என்று மிக காட்டமான ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் மேலும் பல மிக முக்கியமான தகவல்கள் நடைபெற்றுள்ளது. இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை அவர் கொடுத்து கொண்டு வரார். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் விவகாரம் சார்ந்து பல எச்சரிக்கைகளை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த சூழ்நிலையில் ஈரானுக்குள்ளாக நுழைந்து பல்வேறு தாக்குதல்களையும் அமெரிக்க ராணுவம் நடத்தி வந்தது. அமெரிக்க போர் விமானங்கள் நடத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் F-15E என்ற விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. இதில் 2 ராணுவ வீரர்கள் ஈரானுக்குள்ளாக சிக்கிக் கொண்டார்கள். இந்த விவகாரம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது ஈரானுக்குள்ளாக 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஒருவேளை அவர்களை ஈரான் ராணுவம், ஈரான் அரசாங்கம் அவர்களை பிடித்தார்கள் என்றால் அவரை பிணை கைதியாக வைத்து பல்வேறு டிமாண்டை ஈரானால் வைக்க முடியும். ஈரான் அரசாங்கம், ஈரான் ராணுவம் அவர்கள் இருவரையும் தேடும் பணியில் மிக தீவிரமாக இறங்கினார்கள். குறிப்பாக ஒரு மலை பகுதியில் அவர்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களை பிடிக்கும் நபர்கள் பொதுமக்களாக இருந்தாலோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பரிசுகள் வழங்கப்படும் என்றும் ஈரான் அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, இதனை சாதாரணமாக விடல. 2 வீரர்கள் தானே போனா போட்டும் என்று அவர்கள் விடல. அவர்கள் அந்த 2 வீரர்களையும் எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை கையில் எடுக்கிறாங்க. ஒரு போருக்கு உள்ளாக இன்னொரு போரை செய்யறாங்க. அதாவது நார்மலாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு போர் நடைபெறுகிறது. இப்ப ஈரானுக்கு உள்ளாக சென்று ஒரு ஆபரேஷனை பண்ண வேண்டும், ஒரு மிஷனை செய்ய வேண்டும் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த 2 ராணுவ வீரர்களையும் கண்டிப்பாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அமெரிக்கா மிக தீவிரமாக இறங்குறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒரு வீரரை மீட்டு விட்டார்கள். இன்னொரு வீரரை மீட்கும் பணியில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த வீரரின் கையில் ஒரு டிவைஸ் இருந்ததாகவும் அதன் மூலமாக ஈரானில் உள்ள தொழில்நுட்பங்களையும் தாண்டி அவர்களுக்கு தெரியாமலே அவர் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்றும், அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதையும் மிக துல்லியமாக அந்த லொகேஷனை அமெரிக்கா அறிந்து அதனை நோக்கி அவரை மீட்கும் அந்த மிஷனை அவர்கள் ஏறெடுத்தார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் ஹெலிகாப்டர்கள் ஈரானுக்குள்ளாக மிகவும் தாழ்வாக சென்று அவரை தேடும் பணியில் ஈடுபடக்கூடிய வீடியோக்களும் ரிலீஸ் ஆனது. ஏனென்றால் ஈரானின் ரேடாருக்குள்ளாக தெரியக்கூடாது என்ற நோக்கத்தோடு மிகவும் தாழ்வாக பறந்து தேடுதலை தொடங்கினார்கள். இந்நிலையில் மேலும் பல படைகள் ஈரானுக்குள்ளாக இறங்கினார்கள். அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த மலைப்பகுதியை முற்றிலுமாக அமெரிக்கா தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஈரானின் ராணுவம் எல்லாவற்றையும் மீறி அந்த வீரரை அவர்கள் காப்பாற்றி பத்திரமாக கொண்டு வந்துள்ளார்கள். அதனை அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்தார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நாங்கள் எங்கள் ராணுவ வீரரை மிக பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து விட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டார். இந்த அறிவிப்பு உலகளவில் பெரும் பரபரப்பையும் பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. அதாவது மிகப்பெரிய ஒரு போர் சூழல் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதிரி நாட்டிற்குள்ளாகவே நுழைந்து அந்த நாட்டிற்குள் இருந்த தன்னுடைய வீரரை மிக பத்திரமாக மீட்டு கொண்டு வருவது என்பது அது சாதாரணமான காரியம் அல்ல. அதனை மிக வெற்றிகரமாக அமெரிக்க ராணுவம் செய்து முடித்தது. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், அமெரிக்காவின் அந்த ராணுவ வீரரை மீட்கும்படியாக உங்களுடைய வீரர்களை அனுப்பி மிக துல்லியமான ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனை செய்ததற்காக இஸ்ரேல் மக்கள் நாங்கள் எல்லாருமே மிகவும் சந்தோஷப்படுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட தைரியம் மற்றும் உறுதி ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எதிர்கொண்டு இருளான பயங்கரவாத சக்திகளை வெல்ல முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் எங்கள் நாட்டில் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். அதாவது எண்டாப மீட்பு நடவடிக்கை நடைபெறும் போது ஒரு சகோதரனை இழந்தவனாக
மகனாக இது எப்பேற்பட்ட ஒரு தருணம் என்பதை எங்களால் இது புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார். அதாவது என்டாபே மீட்பு நடவடிக்கை என்றால் 1976ஆம் ஆண்டில் உகாண்டாவில் இடியமின் அவர் ஒரு விமானத்தை கடத்தி வைத்திருந்தார். அந்த இடத்தில் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை செய்து அதில் இருந்த மக்கள் அனைவரையும் மீட்டார்கள். ஆனால் அதில் இதே இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களின் சகோதரர் உயிரிழந்தார். அவர்தான் அந்த ஆபரேஷனை முன்னின்று நடத்தினார். இந்த மீட்பு நடவடிக்கை எப்படிப்பட்ட ஒரு தருணம் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களின் இந்த மீட்பு நடவடிக்கையை பார்த்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். Congratulations, President Trump. All Israelis rejoice in the incredible rescue of a brave American pilot by America's dauntless warriors. This proves that when free societies muster their courage and their resolve, they can confront seemingly insurmountable odds and overcome the forces of darkness and terror. This rescue operation reinforces a sacred principle. No one is left behind. This is a shared value demonstrated time and time again in the history of both our countries. As a nation that repeatedly carried out daring rescue operations, and as someone who was wounded in such a mission and lost a brother in the Entebbe rescue, Israelis and I, we know what a bold decision you took. President Trump, Donald, my dear friend, once again, your decisive leadership brought another great victory to America. I salute you. We all do. இந்த சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் மேலும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஏற்கனவே 48 மணி நேரம், 5 நாட்கள், 10 நாட்கள் என்று டைம் கொடுத்திருந்தார் ஈரானுக்கு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இனி ஈரானுக்கு கடைசி 48 மணி நேரம் மட்டும்தான் ஈரானுக்கு டைம். அதற்குள்ளாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அவர்கள் திறக்கவில்லை என்றால் ஈரான் நரகத்தை பார்க்க நேரிடும் என்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துள்ளார். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையோடு இந்த டைம் முடிய போகிறது. அதற்கப்புறமாக ஈரான் நரகத்தை சந்திக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பல்வேறு காரியங்களை கூறி வந்தார். இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக ஈரானுக்கு பல்வேறு நிபந்தனைகளை வைத்துக் கொண்டு வந்தார். அப்போது கூட அமெரிக்க அதிபர் இப்படிதான் சொல்லுவார் அநேகர் கிண்டல் பண்ணி கொண்டே வந்தார்கள். ஆனால் பல்வேறு எச்சரிப்புகளை கொடுத்து அப்புறமாக அமெரிக்கா அந்த போரில் இறங்கும் போது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தினது. ஈரானின் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். ட்ரம்ப் அவர்கள் இப்போதும் பல முறை எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இனி மீண்டும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரானை நோக்கி நடத்துவார் என்றுதான் அநேகராலும் பேசப்படுகிறது. இந்த சமயத்தில் கடந்த ஒரு சில மணி நேரங்களில் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான ஈரானின் தலைவர்கள் அளிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் அவர்கள் கூறியுள்ளார். இந்த விவகாரம், இந்த போர் சூழல்கள் மிகப்பெரிய லெவலில் அது போய்கொண்டிருக்கிறது. தற்போது நிற்குமா என்று தெரியவில்லை. ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்குவதற்கான திட்டங்களை அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு உறுதுணையாக நிற்கிறது. இனிவரும் காலங்களில் ஈரானில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானில் உள்ள அந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கும் மக்கள் கையில் ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இந்த போர் எப்படிப்பட்ட ரீதியில் செல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த போர் தற்போது முடிவடையுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஈஸ்டர் தினத்தில் நாங்கள் தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் என்று ISIS என்ற அந்த தீவிரவாத அமைப்பு அவங்க கூறியிருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தப்படவில்லை, எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே பதிவாகவில்லை. ஒருவேளை மக்களை ஒரு பயத்தில், ஒரு பதற்றமான சூழ்நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்களா என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் ஈஸ்டர் தினத்தில் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் சொல்லி உள்ளார்கள். அந்த டைம்ல மட்டும்தான் அரசாங்கங்கள் மற்றும் மக்களும் அலர்ட்டாக இருப்பார்கள் என்று அறிந்து இந்த சமயத்தில் தாக்குதலை நடத்தாமல் இனிவரும் காலகட்டங்களில் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு அவர்கள் தீவிரிக்கலாம் என்ற தகவல்களை பார்க்க முடிகிறது. எனவே கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் யூத வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் கூடுகிற பகுதிகள், பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதங்களும் வரக்கூடாது என்று நாம் கண்டிப்பாக ஜெபித்துக் கொள்வோம். தற்போது நடைபெற்றுள்ள மிக முக்கியமான தகவல்களை உங்கள் முன்பாக கொண்டு வந்துள்ளேன். இதனை ஒரு அப்டேட்டாக எடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெப குறிப்பிற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.